ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நேற்று நம்ம எம்டி சாருக்கு வந்து பெயில் கிடைக்கல, அதான் உண்மை. ஒரு சில யூடியூப் சேனல் என்ன அப்படின்னா பெயில் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு பொய்யான கருத்து. அது மட்டும் இல்லைங்க, ஃபஸ்ட்டு நம்ம எம்டி சார் வந்து கோர்ட்டில் ஆஜரானது வந்து 5ஆம் தேதி ஜூலை 5. அதுக்கப்புறம் ஒரு ஹியரிங் தள்ளி போட்டது வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 9. நேற்று வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நாங்கள் விசாரிக்கலை, இன்னும் கொஞ்சம் விசாரிக்க வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம நீதிமன்ற காவலே வச்சுருக்காங்க. எனக்கு வரைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அடுத்த ஹியரிங் 12, அதாவது வெள்ளிக்கிழமை அந்த தேதி வரைக்கும் ஒத்தி வச்சுருக்காங்க. கேஸ் முழுமையாக எப்போ முடியும் அப்படின்னா இந்த மாதம், அதாவது 19ஆம் தேதி அல்லது இந்த மாதம் இறுதிக்குள்ளே கேஸ் முழுமையாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் பேமெண்ட் பற்றி கவலைப்படுறீங்க. அது ஒன்றும் பயப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். கேஸ் முடிஞ்சோடனே பேமெண்ட் ப்ராசஸ் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். எம்டி சார் வந்து நம்பிக்கையாக பேசியிருக்காரு. ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு கம்பெனி துன்புறுத்தும் போது நம்ம இதை சந்திச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வாலண்டராக சரண்டர் ஆகிருக்காரு. இது வந்து பெருமைப்படக்கூடிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் நிறைய பேர் மனு கொடுக்குறாங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் கலெக்டர்கிட்ட மனு கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா யாரும் கூட்டமாக போகாதீங்க, தனித்தனியாக போங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்குறது உங்களோட உரிமை. கூட்டமாக போனீங்கன்னா அது பப்ளிக் நியூசன்ஸ் ஆயிரும். யாரும் கூட்டமாக போக வேணாம், தனித்தனியாக போங்க. நிறைய பேர் என் சேனல்லே கமெண்ட் பண்ணுறாங்க, அவ்வளோக்கா பொருள் விற்கிது, இவ்வளோக்கா பொருள் விற்கிது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, கமெண்ட் பண்ணிட்டு போகிறாங்க. நம்ம வீடியோ பார்த்து ஒருத்தர் வேலை இல்லாமல் கமெண்ட் பண்ணுறாங்கன்னா அவனுக்கு வேலை இல்லைன்னு தான் அர்த்தம். யாரும் மனம் தளர வேண்டாம். கொஞ்சம் சிறிது காலம் பொறுத்துருங்க. நம்ம கம்பெனிக்கு வந்து கெட்ட நேரம் தான், பட் இருந்தாலும் அதை கூடிய சீக்கிரம் நம்மளால் தகர்த்தெறிய முடியும். யாரும் வந்து கூட்டமாக போய் எந்த மனுவும் கொடுக்காதீங்க, அது ஏன்னா பப்ளிக் நியூசன்ஸ் ஆயிரும். நம்ம கம்பெனி மேலே அவதூறு வழக்கு போட்டாங்க இல்லையா, அந்த நபரோட பேரை சொல்லக்கூட விரும்பலை. அவங்களுக்கு வந்து இதுதான் பொழப்பே. இப்போ ஏதாவது ஒரு நிதி நிறுவனத்து மேலே அந்த மாதிரி வழக்கு போட்டு பணம் பறிக்கிறது தான் வேலையே. இது வந்து ஒசூரில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் அவர் மேலே பதிவாகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு இதுதான் வேலையே. இந்த அந்த பிரபல கட்சியில் இருந்துக்கிட்டு அந்த கட்சியின் பேரை கெடுப்பதற்காகவும் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கட்சிக்கு இனிமேல் யாரும் ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரிலாம் பண்ணால் யாருங்க ஓட்டு போடுவாங்க? ஒரு அரசியல் பின்புலத்தை பயன்படுத்தி இப்படிலாம் யாராவது பண்ணலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.